ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்க ஓப்பன் கிளா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள நேமு மோல்ட் பாட்டு, அதுக்கு முன்னாடி கிளாட் பாட்டு, ஓகே எல்லாம் ஒன்று தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ரொம்ப ரிஸ்க்கு, தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு. பட் அந்த ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த இந்த இதை எழுதுனார்ல அவரோட இன்டர்வியூலாம் போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்களில் என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாத்துமே தப்புன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே செம்ம வித்தியாசமான மைண்ட் வச்சுக்கலாம். ரொம்ப கிரேசி பர்சனாக தெரியுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு இனோவேஷனுங்கிறத ஒரு கிரேசி பர்சன் தான் கொண்டு வருவாங்க. ரெகுலராக ஸ்ட்ரக்சர்டாக எப்போதும் போல் யோசிக்கிறவங்க அப்படி கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொல்கிற பாயிண்ட்டை நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த மாடல்லாம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, இதை போட்டு உலகத்தை வச்சு டார்ச்சர் பண்ணாத. இல்லை நீ இதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணணும், நீ இப்படி தான் ப்ரோட்டோக்காலில் பேசணும், நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும், இப்போ டார்ச்சர் பண்ணாத. அதுக்குள்ளே டூலுக்கு ஆக்சஸ் கொடுத்து ஒரு ஒர்க்கை கூட அது முடிச்சிடும், அவ்வளோதான். நீ இன்னும் அதெல்லாம் போட்டு இப்படிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காது. எம்சிபி தேவையில்லைங்கிறாரு, ஸ்பெக்ட்ரிவன் டெவலப்மெண்ட் தேவையில்லைங்கிறாரு. அப்புறம் கிளாட் கோடோட கோடெக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறாரு அவர் ஒர்க் பண்ணுறப்ப. நிறைய விஷயங்கள் அதுவாகவே ஒரு சில சினாரியோலாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்துங்கிறாரு. அதாவது அது வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப லோக்கல் மாடல் வச்சு வாய்ஸ் க்ரியேட் பண்ணால் இது கம்மியாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாக இருக்குன்னா க்ளவுட் மாடல் யூஸ் பண்ணிட்டு யோசித்து வந்து அது பண்ணிச்சுட்டாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை தாண்டி அதுக்குன்னு ஒரு சோல் ஒன்று இருக்குது, அதை வந்து க்ரியேட் பண்ணலாங்கிறாரு. இந்த மாடல்ஸ்க்கெலாம் அப்படி ஒன்று ஒரு சோல் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அப்போ அது மாதிரிலாம் சொல்கிறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அவரோட திங்கிங். இதெல்லாம் பார்த்தா செம்ம க்ரேஸியாக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முடிஞ்சால் அவர் நிறையா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ப்ராக்மேட்டிக் இன்ஜினியர்லேருந்து ஒய் காம்பினேட்டர் வரைக்கும். போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்களில் அவர் ட்ரெடிஷ்னலாக நம்ம யோசிக்கிறத, நான் யோசிக்கிறது நிறைய இது தவறுன்னு சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போய் பாருங்கள். நல்லா இது ரெக்கமெண்டட்.